அப்படியே 1 2 3 செக் 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 நானும் அப்புறம் மாதிரி சொல்லிடுறேன். கை கொடுத்துருக்கலாமா? தாராளமாக ஏன் சார் கை கொடுக்குறேன் என்ன சொல்லுங்க. அச்சுறுத்துற மாதிரி பண்ண நான் என்ன அச்சுறுத்தணும்? பயப்படவே இல்லை சார். கேப்டன் பயப்பட மாட்டார், எப்பயுமே பயப்பட மாட்டார். என்ன அச்சுறுத்துன்னு பயப்படவே மாட்டார். இன்னைக்கும் விஜயகாந்த் அவர்கள் அலுவலகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா குறைந்தது 100 பேர் சாப்பிடாம கிளம்ப மாட்டாங்க, சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரும் கூட எதிர்கட்சியில இருந்து கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் தமிழக மக்கள் கிட்ட அது எடுபடாததுக்கோ என்ன மாதிரி விஷயங்களை உங்களை பின் தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? காசு தான் அவர்கள் அடிக்கிறாங்க. பார்ப்போம் காசு. இனிமேல் மக்கள் திருந்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருக்கட்டும், இதுதான் நல்லதுதான். நாமும் நல்லது. 1984 18 படங்கள் எப்படி பண்ணீங்க? தூங்குறதே கிடையாது அந்த டைம்லலாம், ஃபுல்லாக ஷூட் தானே? இங்கிருந்து டெல்லி போகிறேன் சார். டெல்லியிலேருந்து ஊர் தான் டெல்லி போகிறேன். டெல்லியிலேருந்து இங்கே எத்தனை மணிக்கு இப்போ பெங்களூர் போகணும்னு வச்சுக்கோங்க. பெங்களூர்லேருந்து இங்கே காலைல எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு கேட்பேன். எத்தனை மணிக்குன்னா நைட்டு வச்சுக்கிறதுக்கு. இங்கே 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 பேக்கப் பண்ணணும்னா அங்கேருந்து நைட்டு வரணும்னா நைட்டு திரும்ப நைட்டு வரணுமா? காலையில் வந்துடும். நைட்டு அங்கேருந்து வரணும்னா எத்தனை மணிக்கு இங்கே கேட்பேன். இத்தனை மணி தான் வருவோம்னா இவங்க சரிண்டா அத்தனை மணிக்கு எடுக்கணும் எடுத்துக்கணும். நான் ஃப்ளைட்லாம் தூங்குறோம் சார். என்னுடைய அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வருஷத்தில் 18 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே என்னமோ பெரிய தான் பெரிய இப்போ 25 50 100க்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விழா. ஆனால் ரஜினி சார் கமல் சார்லாம் பெரிய விழா எடுக்கணும்னு நினைச்சுதான் எத்தனையோ விழா எடுத்துருக்கோம். விஜய் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், அவங்க கூடலாம் நீங்கள் அண்ணன் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு வளர்ந்த நடிகர்களாக இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரிய நடிகர் நான் இல்லைன்னு சொல்லணும். என் பையன் வாட்டமும் என் பையன் அதை விட்டு நம்ம டவுன் 6 4 உயரம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பத்திரிக்கை இருக்கு. என் கட்சிக்கு தான் பத்திரிக்கை இல்லை. இவங்க எந்த பத்திரிக்கை பிடிச்சாலும் இப்போ தினத்தந்தி அதை பார்த்தா ஏதாவது சப்போர்ட்லாம் எடுக்கும். அதே மாதிரி தந்திங்களும் ஒன்று வச்சுக்கிறேன். இதுக்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கட்சிக்காக. அது மாதிரி இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பத்திரிக்கை இருந்தால் என்ன பண்ண முடியும்? குடும்ப அரசியலை பற்றி நான் பேசுறது ஆர்வமாக சொல்லிட்டோம். எப்பொழுது கொடுக்கணும்னு எனக்கு தெரியுமே. எல்லாரும் எழுதலாம், எல்லாரையும் கட்சிக்காரங்க சொல்லலாம். ஏன் என் பையன் விஜயபுரவான்னு கூட கொடுக்க சொல்றாங்க. எனக்கு தெரியும் என்னை கொடுக்கறது அப்படிதான் நான் கொடுப்பேன். அச்சுறுத்துற மாதிரி பண்ண நான் என்ன அச்சுறுத்தணும்? பயப்படவே இல்லை சார். கேப்டன் பயப்பட மாட்டார், எப்பயுமே பயப்பட மாட்டார். என்ன அச்சுறுத்துன்னு பயப்படவே மாட்டார். இன்னைக்கும் விஜயகாந்த் அவர்கள் அலுவலகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா குறைந்தது 100 பேர் சாப்பிடாம கிளம்ப மாட்டாங்க, சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரும் கூட எதிர்கட்சியில இருந்து கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் தமிழக மக்கள் கிட்ட அது எடுபடாததுக்கோ என்ன மாதிரி விஷயங்களை உங்களை பின் தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? காசு தான் அவர்கள் அடிக்கிறாங்க. பார்ப்போம் காசு. இனிமேல் மக்கள் திருந்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருக்கட்டும், இதுதான் நல்லதுதான். நாமும் நல்லது.